ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். டெய்லி நைட்டு என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தாங்க யோசனை. டிஃபன் கூட இட்லி சப்பாத்தி ஏதாவது யோசிச்சுக்கலாம். ஆனால் அந்த சைட் டிஷ் இருக்குது பாருங்கள். அப்பா, வெங்காய சட்னி அரைக்கிறதா, தேங்காய் சட்னி அரைக்கிறதா, இல்லை ஏதாவது வெஜிடபிள் வச்சு வெஜிடபிள் சட்னி அரைக்கிறதா அப்படின்னு ஒரே யோசனையாகவே இருக்கும். இன்றைக்கி கார சட்னி அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். தக்காளி கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஸ்டைல்லையும் நீங்கள் கார சட்னி அரைக்கலாம். இப்போ 3 வெங்காயம் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு தக்காளி தான் இருக்குது. இல்லை சின்னதாக 2 இருக்குது அப்படின்னா நம்ம புளி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கார சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நைட்டு டிஃபனுக்கு இட்லி தான் ஊற்றி வச்சுருக்கேன். வெங்காய சட்னி கார சட்னி செய்ய போகிறேன். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சு 2 வரமிளகா போட்டிருக்கேன். ரொம்ப காரமாக இருக்குங்க இந்த மிளகா. நீங்கள் காரம் கூட்டி குறைச்சி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ மிளகாய் வச்சுக்கோங்க. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், நல்ல ஒரு 4, 5 ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை தாராளமாக சேருங்க. நம்ம எப்போவுமே சமையலில் கருவேப்பிலை எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி சட்னியிலலாம் நம்ம அரைச்சி சேர்த்துக்கும் போது கண்ணுக்கு, முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ என்கிட்ட சின்னதாக 2 தக்காளி பாருங்கள், எவ்வளோ கம்மியாக தக்காளி இருக்குது அப்படின்னு. அதனால் புளி வச்சு இந்த கார சட்னியை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். தக்காளி உங்ககிட்ட இல்லவே இல்லை, ஒரே ஒரு தக்காளி தான் இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி புளி வச்சு நீங்கள் அரைக்கலாம். இப்போ 3 வெங்காயம், 2 வரமிளகா, ஒரு 4, 5 ஆறுக்கு கருவேப்பிலை. இந்த இடத்துல நீங்கள் பூண்டு இருந்தால் சேர்த்துக்கலாம். பூண்டு வச்சு ஒரு ஸ்டைலில் அரைக்கலாம், இஞ்சி மட்டும் வச்சு ஒரு ஸ்டைலில் அரைக்கலாம். 2யும் தனித்தனியாக அரைச்சி பாருங்கள், சேர்த்து அரைக்காதீங்க. இஞ்சி மட்டும் வச்சு அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நான் இடையில இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். இந்த பக்கம் இட்லி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கட்டும், அந்த பக்கம் சட்னிக்கு வதக்கியாச்சு. அது ஆறட்டும். அது ஆறின பிறகு நம்ம சட்னி தாளித்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி தக்காளி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புளி சேர்த்து அரைச்சி பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நிறையாவும் புளி வைக்கக்கூடாதுங்க. ஒரு சின்ன அரிநெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து எனக்கு வதங்கிடுச்சு. ஒரு சின்ன அரிநெல்லிக்காய் சைஸ் புளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்து வதக்கிட்டால் இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் ஆறினோன்னா சட்னியும் அரைச்சிட்டேன். இப்போ கடுகு, சீரகம் மட்டும் தாளிச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சட்னி டேஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் பானு கைமணம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.